ரெடியாகி கிளம்பிட்டோம். எங்கன்னு பார்க்குறீங்களா? எங்க தாத்தா வீட்டுக்கு தான். எத்தனை வாட்டி அவங்க நம்மள பார்க்க வந்திருப்பாங்க. இப்போ வயசான காலத்தில அவங்களால வர முடியாத சிச்சுவேஷன். சரி நம்ம போய் பார்த்துடலாம்ல. அதனால தான் கிளம்பிட்டோம். ஒரு ஒரு ஊர்ல ஒரு ஒரு மாதிரி சொல்லுவாங்க. நாங்க வந்து ஆயான்னு சொல்லுவோம். சில ஊர்ல அம்மாச்சி, அம்மம்மா இந்த மாரி சொல்லுவாங்க. ஆனா நாங்க ஆயான்னு தான் சொல்லுவோம். அப்போலாம் அவங்க எங்கள பார்க்க வரும்போது ஸ்நாக்ஸோட பேர் கூட நெறைய விஷயம் இந்த ஸ்வீட் பேர் எல்லாமே தெரியாது. ஆனா எது எதுலாம் நல்லாருக்கு, அழகா கலர் கலரா இருக்கு, இதெல்லாம் கை காமிச்சு கூட வாங்கிட்டு வருவாங்க. எந்த அளவுக்கு வாங்கிட்டு வருவாங்கன்னா, இந்த கூடையிலே பின்னியிருப்பாங்கல்ல, அது மாதிரி. அதுதான் வெயிட்டு நல்லா தாங்கும்ன்னு சொல்லி, அது பெரிய கூடையா இருக்கும். புடிச்சா நமக்கு கீழ தரைய தொடும். அந்த அளவுக்கு பெரிய கூடை. அது ஃபுல்லாவே ஸ்நாக்ஸு. ஒரு கூடை ஃபுல்லா ஸ்நாக்ஸு, ஒரு கூடை ஃபுல்லா அந்த வீட்டுக்கு தேவையானது. ஏதாவது அந்த முட்டை, நாட்டுக்கோழி முட்டை, தேங்காய், அப்புறம் வீட்ல இருக்க ஏதாவது காய்கறிங்க எல்லாமே பறிச்சுட்டு ஒரு கூடை ஃபுல்லா அது, இது மாதிரி எடுத்துட்டு வந்து பார்க்க வருவாங்க. ஆசையா ஓடி வருவாங்க. பேத்திய பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப வயசாயிருச்சு இல்லையா? அவங்களால வர முடியாது. சரி நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் நாங்க கிளம்பிட்டோம். பஸ் விட்டு இறங்கி கொஞ்சம் தூரம் நடந்து போணும். அது எல்லாமே அந்த காடு மாதிரி தான் இருக்கும். அது அங்க போற வழியில தான் இந்த புளியா மரம் இருந்துச்சு. புளியாம்பழம் சாப்பிட்றத விட புளியங்காய் சாப்பிட்டா நல்லாயிருக்கும். அது நல்லாயிருக்கும்னா, அது உப்பு வச்சு சாப்பிட்டா செம்ம புளிப்பு. ஆனா நல்லாயிருக்கும். அது ஒரு மாதிரி டேஸ்ட்டு. அது பழுத்தா அந்த ஓட உடைச்சா உடைஞ்சு வரும். காயா இருக்கும்போது அந்த ஓடோடயே சாப்பிட்லாம். தப்பு கிடையாது. ஆனா நல்லாயிருக்கும் அது. இது இனிப்பு, புளிப்பு அந்த மாதிரி இருக்கும் இந்த மரம். போற வழியில ஃபுல்லா சொட்டு நீர் பாசனம் போட்டிருந்தாங்க. இது போட்டோன்னா நமக்கு தண்ணியும் மிச்சம். அதே மாரி எப்பயுமே கம்மியான ரேஞ்சில தண்ணி அதில ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். இது வந்து வாடாமல்லின்னு சொல்லுவாங்க. இது வந்து 2 நாள் கூட ஃப்ரிட்ஜில வைக்காம வெளிய வச்சிருந்தாலே அந்த மொட்டு வாடவே வாடாது. அதான் வாடாமல்லி. கலரும் அந்த மாரி சொல்லுவாங்க. வாடாமல்லி கலர் அந்த பூ தான் இது. அப்படியே ஒரு வழியா நடந்து எங்க தாத்தா வீட்டுக்கு வந்தாச்சு. கொல்லையெல்லாம் எப்படி இருக்குன்னு உங்ககிட்ட சுத்தி காமிக்கிறேன். இது வந்து காக்கரட்டான் கொல்லை. காக்கரட்டான்னு சொல்லுவாங்க. முல்லைப்பூ கிடையாது. காக்கரட்டான். இது வந்து ஒரு 3, 4 வருஷம் செடின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து சீசன் நல்ல சீசனு. பொங்கல் வரைக்குமே நல்ல சீசனு. 4 கிலோ, 5 கிலோ பூ விழுது. சாரி பூ பூக்குது. இல்ல அந்த ஸ்லாங் அப்படி பூ விழுது அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு 5 கிலோ பூ பூக்குது. காலையிலே பறிச்சுருவாங்க. இன்னைக்கு நாங்க ஒரு 12 மணிக்கு போனதுனால காலையிலேயே பறிச்சு ஒரு ரவுண்டு போட்டுட்டாங்க. பஸ்லேயே போட்டு விட்டுருவாங்க. அது பூக்கடைக்கு ஸ்ட்ரெயிட்டா போயிடும். இந்த மாரி பூத்து இருக்கிற பூவெல்லாம் பறிக்கக்கூடாது. அது ஏதாவது மிஸ் பண்ணிருவாங்கல்ல, நேத்து பறிக்க வேண்டியத மிஸ் பண்ணிட்டாங்கன்னா, அது இன்னைக்கு பூத்துரும். அதெல்லாம் நமக்கு யூஸ் கிடையாது. இந்த மொட்டா இருக்குல்ல, அது மாதிரி தான் பறிக்கணும். சின்ன வயசுலலாம் ஆளுக்கு ஒரு துண்ட கட்டிக்கிட்டு பூ பறிச்சுக்கிட்டே சுத்திட்டு இருப்போம். நல்ல குளுர் இங்க ரொம்ப குளுர் இருக்கும். பனியெல்லாம் அப்படி சொட்டு சொட்டா விழுனா பார்த்துக்கோங்களேன், அவ்ளோ குளுர் இருக்கும். இப்ப இது பார்த்தீங்கன்னா, இது வந்து முல்லைப்பூ செடி. அது இப்ப தான் வச்சிருக்காங்க. முன்னாடி இந்த இடத்துல அந்த கனகாமரம் பூ இருந்துச்சு. இப்ப அத எடுத்துட்டு இப்ப முல்லைப்பூ செடி வச்சிருக்காங்க புதுசா. இது இப்ப தான் ஒரு 2, 3 மாசம் இருக்கும் வச்சு. இப்ப தான் துளுத்து வருது. கொல்லையில போட்டுட்டு போம்போது செருப்பு போட்டுட்டு போக்கூடாது. அது அவங்களுக்கு ஒரு சாமி மாதிரி இல்லையா? அதனால செருப்பு போட்டுட்டா திட்டுவாங்க. செருப்பு போடாம தான் போணும். ஆனா நீட்டா தான் இருக்கும் கொல்லை. ஒண்ணும் முள்ளு அந்த மாதிரியெல்லாம் இருக்காது. கொஞ்சம் நீட்டா தான் இருக்கும். இது வந்து மல்லிகைப்பூவு. இப்ப தான் எல்லாமே ட்ரிம் பண்ணி விட்டுருக்காங்க. மல்லிகைப்பூனா அந்த குண்டு மல்லி இருக்கும்ல, குண்டு குண்டா நல்லா பெருசு பெருசா இருக்கும். ட்ரிம் பண்ணனால இப்ப தான் எல்லாம் தளர்த்து வந்திருக்கு. இனிமே தான் மொட்டு வைக்கும். அது வந்து வெயில் சீசனுக்கு தான் நல்லா மொட்டு வைக்கும். இனிமே மார்ச்சுக்கு மேல பார்த்தீங்கன்னா, நல்லா பூ குடுக்கும். இப்போ வந்து இங்கே கடலை இப்ப தான் போட்டிருக்காங்க. இது போட்டு ஒரு 10 நாள், 15 நாள் இருக்கும் கடலை. இப்ப தான் முளைச்சு வந்திருக்கு. நான் நினச்சேன் சரி கடலையெல்லாம் புடுங்கி வீடியோ போடலாம் அப்படின்னு நினச்சேன். கண்டிப்பா இது 3 மாசம் ஆகும். நான் அடுத்த லீவுக்கு வரும்போது போடுறேன். கடலை நம்ம நார்மலா சாப்பிடுற கடலை இருக்குல்ல, அதுதான் விதை நெல்லா போடுவாங்க. போட்டோன்னா அதுலேருந்தே கடலை செடி வரும். அத புடுங்கும்போது ஒரு பஞ்ச் கிடைக்கும் நமக்கு. ஒரு கடலை ஒரே ஒரு பருப்பு போட்டோன்னா, நமக்கு ஒரு பஞ்ச் கடலை கிடைக்கும். எப்படியும் அதுலேருந்து ஒரு 20, 30க்கு மேல கிடைக்கும். இது வந்து 3 மாச பயிரு. 3 மாசம் வரைக்கும் வளரும். இது கடலை கூட மரவள்ளி கிழங்கும் போடுவாங்க. இப்ப ஆனா அவங்க தனியா தான் போட்டுருக்காங்க. வெறும் கடலை மட்டும் போட்டுருக்காங்க. நடுவுல நடுவுல எலுமிச்சை மரம் வச்சிருக்காங்க. இப்ப வாழைக்கொல்லைக்கு போலாம். இது வாழைக்கொல்லை வந்து ஒரு 10 நாள், 15 நாளுக்கு மேல இருக்கும் இது வச்சு. கொஞ்சம் அந்த வாழைக்கொல்லை வந்து அந்த இது ஃபுல்லாவே செவ்வாழை கன்னு. அது வாழைக்கப்ப ஃபர்ஸ்ட்டு கண்ணு பார்க்கும்போது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். கொலை தள்ளும்போது தான் தெரியும் அது செவ்வாழை கன்னு. இதில வந்து 2 பக்கம் செவ்வாழை வச்சிருக்காங்க. 2 பக்கம் வந்து பச்சை நாடா வச்சிருக்காங்க. பச்சை பச்சை வாழைப்பழம் வச்சிருக்காங்க. ஒரு பக்கம் வந்து கற்பூரவள்ளி வச்சிருக்காங்க. அதுக்கும் சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. அது ஈரப்பதம் இருந்துகிட்டே இருக்கும். நம்ம நெறைய தண்ணி கட்டணும்னு அவசியம் இல்ல. ஓரளவுக்கு மந்த்லி ஒன்ஸ் கட்டினா போதும். இது சொட்டு நீர் வந்து டெய்லியுமே அந்த மண்ண வந்து ஈரப்பதமா வச்சிருக்கும். இந்த தேக்கு மரத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குங்க. இந்த தேக்கு மரத்துக்கு ஒரு ஹிஸ்ட்ரி இருக்கு. தம்பி இந்த வயசுல இருக்கான்ல, இந்த வயசுல நான் இருக்கும்போது இந்த தேக்கு மரம் வச்சது. குறைஞ்சது ஒரு 22, 23 வருஷம் இருக்கும் இந்த மரம் வச்சு. அப்போ அந்த கண்ண வைக்கும்போது சொன்னாங்க, "இது அருணாக்காக பீரோ செஞ்சு குடுக்கணும். இது அருணாக்காக கட்டில் செஞ்சு குடுக்கணும்." அப்படின்னு சொல்லி எங்க தாத்தா பார்த்து பார்த்து வச்சிருப்பாங்க. அது கடைசியில நான் இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணுவேன் கல்யாணத்துக்கு அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது இல்லையா?
அதை அவ்வளோ தூரம் செஞ்சு அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு நம்ம இங்கேயே வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அங்கேயே எல்லாமே வாங்கிட்டாங்க. அது அவங்களுக்கு ரொம்ப கஷ்டமாயிருச்சு. பிள்ளைக்கு ஆசையாக வளர்த்தோமே, செஞ்சு கொடுக்க முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு அது பார்க்கும் போதெல்லாம் அவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க. நல்லா எங்கள் அம்மாவுக்கு எல்லாமே தேக்கு மரத்தில் செஞ்சு கொடுத்துருந்தாங்க. சரி அது மாதிரி எனக்கும் கொடுக்கணும்னு எங்கள் தாத்தாவுக்கு ரொம்ப ஆசை. சரி பார்த்து பார்த்து வளர்த்தாங்க. கடைசியில் அது செய்ய முடியாத சுச்சுவேஷன். சரி பார்ப்போம், எனக்கு தங்கச்சி இருக்காங்க. சரி அவங்களுக்காவது அந்த குடுப்பனை இருக்கான்னு பார்ப்போம். இந்த லைன் ஃபுல்லாகவே தேக்கு மரம் தான். இது ஃபுல்லாக பாருங்கள், ஃபுல்லாகவே தேக்கு தான். இது எல்லாமே வந்து ஒரு 30-40 வருஷம் அப்படி கூட வளர்த்தாலுமே அது அவ்வளோ அந்த கட்டை ஸ்ட்ராங் ஆகும். இந்த தென்னை மரத்துக்கு ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இது வந்து தேங்காய் வந்து நார்மலான சைஸில் இருக்காது, ரொம்ப பெருசாக இருக்கும். அது தேங்காய்னா எவ்வளோ பெருசு சொல்கிறது, ரொம்ப பெருசு அந்த மாதிரி சொல்லலாம். அது இந்த தானே புயல் அப்போ நிறைய மரங்கள் விழுந்துருச்சு. அது இதுக்கப்புறம் வந்து இது எல்லாமே சின்ன சின்னதாக வச்சுருக்காங்க. தென்னை கன்று ஃபுல்லாகவே வச்சுருக்காங்க. அந்த சைடு பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து பலாமரம் தோட்டம் தான். அது ஃபுல்லாக அது கொஞ்சம் பார்த்து போகணும், முள்ளுகள்லாம் இருக்கும் கொஞ்சம். இது ஃபுல்லாகவே பாருங்கள் தென்னை மரம் கன்று. இது இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு. அதுக்குள்ளேயும் அவன் விளையாடுறான், திட்டுவாங்க. இப்போ முளைச்சி வந்திருக்கு இல்லையா, அதை மெரிச்சிட்டானா அதுக்கப்புறம் அது வளராது. அது ஃபுல்லாகவே பலாமரம் தோட்டம் தான். இது எல்லாமே பழைய மரம். கொஞ்சம் சின்ன சைஸ் இருக்கிறது எல்லாமே இந்த தானே புயலுக்கு அப்புறமா வச்சுருந்தாங்க. தானே புயலில் எல்லா மரமே போயிடுச்சு. இப்போ இது வந்து அன்னாச்சி பழம். அது வந்து சீசன் இல்லையா என்னன்னு தெரில. இப்போ எதுவுமே பிஞ்சே விடலை. ஒரு சின்னதாக இருந்தால் காமிக்கலான்னு பார்த்தேன். தென்னை மரம் தானே புயலில் விழுந்துருச்சு. நிறைய மரங்கள் வந்து ஒரு பழமையான வந்து பலாமரம் வந்து சீசன் கிடையாது. அதனால் இந்த பழங்கள்லாம் பறிக்காமல் விட்டாங்க. அது மேலெலாம் எல்லாமே வேஸ்ட் ஆகி கீழெல்லாம் கொட்டி கிடந்துச்சு. சீசன் ஃப்ரூட்ஸ் இது, அதனால் அந்த சீசனில் பறித்தா தான் நல்லாயிருக்கும். இதெல்லாம் நிறைய இப்போ வளர்ந்துருக்கு. உள்ளே வந்து அந்த சொலையெல்லாம் இருக்காது இந்த சீசனில். அது குளிருக்கு வந்து நிறைய பட்டு போயிடும். அதனால் எல்லாமே வேஸ்ட் ஆகி கீழே விழுந்து கிடந்துச்சு. சரி இங்கே நல்லா இருந்துச்சு. இது தனியாக இது எவ்வளோ ஒரு 4-5 வருஷத்துக்கு மேலே ஆகுது இந்த பலாமரம் வச்சு. அதில் நிறைய காய் பிடிச்சிருந்துச்சி. இந்த காயெல்லாம் வந்து நிறையா இருக்குல்ல, அதில் வந்து நம்ம 1, 2 அந்த மாதிரி தான் வச்சுக்கணும். அப்போ தான் அது எல்லாமே அந்த டேஸ்ட்டு அந்த சத்து எல்லாமே அதுக்கு போகும். நம்ம நிறைய காய் இருக்கும் போது அது எல்லாமே டிஸ்ட்ரிபியூட் ஆகும்போது அதுக்கு எல்லா காயிலையும் பாதி அந்த மாதிரி தான் இருக்கும். டேஸ்ட்டும் கம்மியாக இருக்கும். அதனால் சின்ன சின்ன பிஞ்சு எல்லாமே வெட்டி எறிஞ்சிருவாங்க. ஒரு மரத்துக்கு 3 காய் 4 காய் அது மட்டும் தான் வச்சுக்குவாங்க. இது ஃபுல்லாகவே தேக்கு மரம் தான். இது ஃபுல்லாக அது கீழே வந்து அங்கேயும் கடலைக்கு, அந்த கல்லையிலையும் கடலைக்கு சொட்டு நீர் பாசனம் தான் போட்டிருக்காங்க. வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிறத மோட்டரை போட்டு அங்கே தண்ணி பாய்ச்சிருவாங்க. இங்கே உளுந்து விரைச்சிருக்காங்க போல், இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு. தம்பி எல்லாமே பிடுங்கி போட்டுகிட்டே இருந்தான். அது என்ன செடி, அது ஏரோப்ளைன் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த சைடு இந்த அணையிலேருந்து கீழே இறங்குனா இது இப்போ தான் முளைச்சி வந்திருக்கு. அது போடும் போது இதுவும் கடலை போட்டிருக்காங்க. இந்த மழை முடிஞ்சு இந்த கார்த்திகை முடிஞ்சு தான் கடலை சீசன் போடுவாங்க. அது கரெக்டாக 3 மாதத்தில் விளைஞ்சி வந்துடும். அதுதான் காமிக்கணும்னு ஆசைப்பட்டேன், கடைசியில் காமிக்க முடியல. இந்த பலாப்பழத்தை கட் பண்ண சொல்லிகிட்டே இருந்தான். கட் பண்ண முடியலன்னு கையை பிடிச்சி எழுதான் கையில் எல்லாம் முள் அந்த இதாக கொத்திருச்சு. அதனால் ஒரே கோவம் வந்துருச்சு. நான் அதை அடிக்காமல் விட மாட்டேன். அதனால் அதை போட்டு அடிச்சுக்கிட்டே இருந்தான். நான் அதை எப்படியே சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் பறிக்கிற ரேஞ்சில் இல்லை. எல்லாமே காயெல்லாம் கொஞ்சம் கருப்பு வைக்குது. கொஞ்சம் மருந்து வைக்கணும்னு நினைக்கிறேன். இது பலா பிஞ்சு இப்படி தான் இருக்கும். இது 3-4 வரும்போதே ஒரு 2 கட் பண்ணி விட்ருவாங்க. 1 மட்டும் தான் வச்சுக்குவாங்க. அப்போ தான் அதோட டேஸ்ட் எல்லாமே இன்னும் அதிகமாக இருக்கும். அப்படியே இந்த பக்கமாக வந்தோன்னா அது கருவேப்பிலை எல்லாமே முளைஞ்சி கிடந்துச்சு. கருவேப்பிலலாம் அங்கே செடி வைக்கணுன்னே கிடையாது. இது காட்டு கருவேப்பிலை, நல்லா பெருசாக நீட்டமாக இருக்கும். வீட்டில் இருக்கிறது கூட சின்ன கருவேப்பிலை, ஆனால் இது நாட்டு கருவேப்பிலை. இது நல்ல பெருசாக ஒரு வேப்பிலை பெருசு இருக்கும். இந்த விளாகை நான் இதோட முடிச்சுக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ப்ளீஸ்.